அதானி ஊழலுக்காக பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மதாபிக்கு தொடர்பு என ஹிண்டன்பர்க் புகார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என மதாபி அறிக்கை. சட்டவிரோதமாக ஆதாரமின்றி தனிப்பட்ட லாபத்திற்காக ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதானி குழுமம் பதில் அறிக்கை. பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியில் ஹிண்டன்பர்க் லாபம் பார்க்கிறது. செபி தலைவர் குறித்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அண்ணாமலை பேட்டி. துணை முதலமைச்சர் என்ற பதவிக்கு ஒரு தகுதி வேண்டாமா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்கிறது என்றும் ஆவேசம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் உள்ள மாணவர்கள்தான் அடுத்த தேர்தலில் காஸ்ட்லி வாக்காளர்கள். பள்ளிகளை சீரமைக்க நிதி இல்லை என கூறும் திமுக அரசுக்கு கார் பந்தயம் மட்டும் நடத்த எப்படி நிதி வந்தது என்றும் சீமான் கேள்வி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 இருந்து 23,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6,548 அடியில் இருந்து 20,555 கன அடியாக அதிகரிப்பு. பாசன தேவைக்காக 12,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம் என அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னை பெசன்ட் நகரில் புடவை கட்டிக்கொண்டு மாரத்தான் ஓடிய பெண்கள். இளம் பெண்கள், மூத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஓடிய காட்சிகள் வெளியீடு. கோவை அபுதாபி இடையே விமான போக்குவரத்து தொடக்கம். தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைப்பு துறையினர் வரவேற்பு. திருவாரூர் ஆலத்தாம்பட்டி தனியார் நகைக்கடையில் 40 சவரன் தங்கம், 4.5 கிலோ வெள்ளி திருடப்பட்ட சம்பவம். ரெயின்கோட் அணிந்தவாறு கட்டை பைகளில் நகைகளை சுருட்டிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விழுப்புரத்தில் பெய்த கனமழையால் குளம் போல் காட்சியளித்த புதிய பேருந்து நிலையம். கடும் அவதி அடைந்ததாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் கட்டாளங்குளத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை மழையில் கரைந்ததால் அதிர்ச்சி. சாலையை காணவில்லை என கூறி தலையில் முக்காடு அணிந்து பெண்கள் நூதன போராட்டம்.
திருவள்ளூர் அருகே கொட்டும் மழையில் அவசரமாக போடப்பட்ட தார்ச்சாலை. காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தடைக்காலத்திற்கு பிறகு மீனவர்கள் வலையில் பிடிப்பட்ட கணவாய் மீன்கள். மீன்களை வாங்க குவிந்த கேரள வியாபாரிகள். வினேஷ் போகத் உருவத்தை சூரிய ஒளியில் வரைந்து அசத்திய விருதுநகர் மாணவர் கார்த்திக். ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் வெள்ளி கிடைக்கும் என நம்பிக்கை. சிலை கடத்தல் குற்றவாளிகள் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்து சதி செய்துள்ளனர். சிபிஐயால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாகம். நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு. தமிழ்நாட்டின் 25,000 பேர் உள்ளிட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதி வருகின்றனர். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலம் வென்று மத்திய பிரதேசம் திரும்பிய விவேக் பிரசாத். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மாலை அணிவித்து வாழ்த்தி உற்சாக வரவேற்பு. மத்திய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. வெளியுறவு கொள்கைகளை வகுப்பதில் சிறந்த பங்களிப்பு செய்தவர் என கூறி பிரதமர் மோடி இரங்கல். பாரிஸில் நடைபெற்று வரும் 33வது ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியாவின் அனு பாக்கர், ஸ்ரீஜேஷ் ஆகியோர் பங்கேற்பு. ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் கோரிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் வழக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக சர்வதேச விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம் அறிவிப்பு. வினேஷ் போகத் பதக்கம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாட்டுக்காக அவர் செய்ததை மறந்துவிட வேண்டாம். ஒலிம்பிக் பதக்க நாயகன் நீரஜ் சோப்ரா வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார் நடிகர் தனுஷ். நிவாரணப் பணிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். ஒலிம்பிக் குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற முதல் அல்ஜீரிய வீராங்கனை இமேன் கெலிஃப் பிரான்சில் புகார். தான் ஒரு பெண்ணே இல்லை என இணையத்தில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனு. ராயன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் தனுஷ் பாடிய ஓ ராயா பாடல் வெளியீடு. யூடியூபில் தேடிச் சென்று ரசித்து ரசிகர்கள் வரவேற்பு.